ஹாய், என்னோட பேரு வந்து ஷோபனா. இது என்னோட 3 வீடியோ. ஆனா, இதுல வந்து நான் எத பத்தி பேச போறேன்னா, டேட்டா அனலிஸ்ட்ட பத்தி தான் நான் பேச போறோம். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு டேட்டா அனலிஸ்ட் வரதுக்கு முன்னாடி பத்தி நம்ம பேசலாம். டேட்டா அனலிஸ்ட் அந்த ரோல் வரதுக்கு முன்னாடி டேட்டா வச்சு அவங்கலாம் என்ன பண்ணாங்க? எப்படி இந்த டேட்டா வந்துட்டு அ யூஸ் ஆச்சு அப்படிங்கிறத பத்தி பேசலாம். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு இந்த டேட்டா அனலிஸ்ட்டோ, இல்ல இந்த எக்ஸெல்லோ, அ கம்ப்யூட்டர்ஸ் வரதுக்கு முன்னாடி அவங்க எப்படி வந்துட்டு டேட்டாவ ஹேண்டில் பண்ணாங்கன்னா, with the paper and with the records and with the papers and all these things, and they handle the data. But after the internet has born, so everything is moving forward fast. Okay, ஸோ அதனால என்ன பண்ணாங்கன்னா, இன்டர்நெட் கம்பெனிஸ்க்கு நெறைய வந்துட்டு ஹியூஜ் டேட்டா வந்து ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சது. அவங்க வந்துட்டு அத வந்து ஹேண்டில் பண்ண தெரியல. ஹியூஜ் டேட்டாவ. அதனால வந்துட்டு இந்த டேட்டாவ வச்சு என்ன பண்ணலாம்? இந்த டேட்டாவ எப்படி கிளீன் பண்ணி அத வந்துட்டு என்ன இன்சைட்ஸ் இதுல சொல்ல வராங்க அப்படிங்கிறதுக்காக டேட்டா நெறைய பக்கம் வந்து நெறைய கம்பெனிக்கு வந்து தேவைப்பட்டுச்சு. அந்தந்த டேட்டா வந்துட்டு அவங்களுக்கு அந்த டேட்டா வந்துட்டு அவங்களுக்கு எ எப்படி யூஸ் பண்றதுன்னு அவங்களுக்கு தெரியல. அதனால இந்த மாரி டேட்டா அனலிஸ்ட் ரோல் வந்து இப்ப வந்துச்சு. இந்த இன்டர்நெட் வந்து வந்த பிறகு. ஐ திங்க் 2015லேருந்து இந்த வொர்க்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. இதுல வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்டின்னா வந்துட்டு, ஆ இந்த டேட்டாவ வந்துட்டு கிளீன் பண்ணி, அதுல வர இன்சைட்ஸ்னால எப்படி வந்து இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் செலவெல்லாம் எப்படி கம்மி பண்றது? ப்ராஃபிட் எப்படி அதிகப்படுத்துங்கிறதுங்க வந்துட்டு நெறையா வந்துட்டு இந்த டேட்டா வச்சு நம்ம அனலைஸ் பண்ணி, கொஞ்சம் இத வந்துட்டு இந்த டேட்டா ட்ரிவன் டெசிஷன்லாம் வந்துட்டு இதுக்கப்புறம் மேக் பண்ண ஆரம்பிச்சாங்க அந்த டேட்டாவ வச்சு. அதனால வந்துட்டு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நாட் அபௌட் ஒன்லி த எக்ஸெல், SQL, பைத்தான் இத மட்டும் வச்சு இத பவர் BI இத மட்டும் வச்சு நம்ம சொல்ல போறது கிடையாது. இத வச்சு இந்த டேட்டாவுல வச்சு என்ன இது வந்து சொல்ல வருது? எதனால வந்து இந்த ட்ராப் ஆச்சு? எதனால வந்து நம்ம சேல்ஸ வந்து இன்கிரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக, ஒரு கம்பெனி வந்து இன்னொரு கம்பெனிக்கு வந்துட்டு இது பண்றாங்கன்னா, அந்த ஒரு ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கிட்ட இந்த இன்சைட்ஸ வச்சு நம்ம அந்த ரியல் ஃபேக்ட்ட வச்சு அப்ப அந்த காலத்துல என்ன பண்ணாங்கன்னா, ரியல் கம்பெனி அதனால நெறைய லாஸஸ் எல்லாம் நெறைய வந்துச்சு. ஆனா இத வச்சு நம்ம டேட்டா ட்ரிவன் டிசிஷன வச்சு லாஸஸ் எல்லாம் எதுவும் இல்லாம கரெக்ட்டான ஃபேக்ட்டான டேட்டாவ வச்சு கரெக்ட்டான டெசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த டேட்டா அனலிஸ்ட் ரோல் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. டேட்டா அனலிஸ்ட் வந்து என்னதுன்னா, த ஹார்ட் அண்ட் பிரெயின் ஆஃப் அ கம்பெனி. தட்ஸ் இட். இதனால தான் நம்ம டேட்டா அனலிஸ்ட் படிக்கணும். இத ஃபர்ஸ்ட்டு நெறைய பேத்துக்கு தெரியல. நானும் இன்னும் நெறைய பேர் இருந்துட்டு எதுக்கு படிக்கிறான்னு கேட்டாங்க. நான் வந்து இது நல்ல ஃபியூச்சர் ஸ்கோப் இருக்கு அப்படிங்கிறத மட்டும் தான் நான் சொன்னேன். ஆனா இதோட உண்மையான ரீசன் வந்து டேட்டா தான் ஃபியூச்சர் ஏஐ, மிஷின் லேர்னிங் அதுக்கெல்லாமே வந்து டேட்டா தான் வந்து ஃபர்ஸ்ட் திங். ஃபர்ஸ்ட் டேட்டா அனலிஸ்ட் படிச்சா தான் நம்ம வந்து அந்த டேட்டா சயன்ஸ் எல்லாம் படிக்கும்போது இது நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இதுதான் மெயின் ரீசன். டேட்டா வந்து நம்ம ஏன் இப்படி இந்த டேட்டா எதுக்கு நம்ம ஹேண்டில் பண்றோம்னா, அத வச்சு நம்ம எப்படி ஒரு கம்பெனியோட சேல்ஸ் இன்கிரீஸ் பண்றோம். இல்லாட்டி அத வச்சு நெறைய இது அட்வர்டைஸ்மென்ட் ஃபியூச்சர்ல அந்த மாரி ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருந்தா, எவ்வளோ பேருக்கு வந்திருக்கு. இந்த ஏரியால வந்துட்டு இவ்வளோ பேத்துக்கு வந்திருக்குன்னா, அத வச்சு நம்ம என்ன லைசைஸ் பண்ணி எப்படி நம்ம முன்னாடியே அந்த ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு வந்து டேட்டா அனலிஸ்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருப்பாங்க. ஸோ இது வந்து படிக்கிறது வந்துட்டு ஆக்சுவலி இட்ஸ் அ குட் திங். அண்ட் எனக்கு தெரிஞ்சு இது வந்துட்டு ஒரு ஃபியூச்சர் ஸ்கோப்பாவும் நான் இருக்கும்னு நம்புறேன். தட்ஸ் ஆல் அபவுட் இன் மை வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திஸ் இஸ் மை 3 வீடியோ. கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் அந்த ஃபியூச்சர்ல வீடியோ எடுக்கும்போது எனக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும்.